கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் ஹேமஸ்ரீ. நான் சென்னையில் அனகாபுத்தூர்லேருந்து வரேன். இப்போது நான் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் BA செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஊட்டி கேம்புக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியாக கலக்கமான சூழ்நிலையில் வந்திருந்தேன். நிறைய பேர் என்னோடய சாட்சியை ஊட்டி கேம்பில் கேட்டிருப்பீங்க. அந்த சாட்சி முடியும் போது அங்கிள் எல்லார்கிட்டேருந்தும் காணிக்க வாங்கினாங்க எனக்காக. நிறைய பேர் உங்களுடைய உழைப்பிலிருந்து எனக்கு ஒரு சிறு பங்கு தந்தீங்க. அன்னையிலிருந்து என்னுடைய கலக்கங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டாங்க. என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் அற்புதமாக மாறிச்சு. துரைராஜ் அங்கிளும் எனக்கு நிறைய உதவி பண்ணாங்க. நான் நினைத்தபடியே ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜில் சேர்ந்து இப்போது 2 வருஷத்தை நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க கடவுள் எனக்கு கிருபை தந்தாங்க. இந்த 2 வருஷத்தில் எனக்கு இல்லாத பிரச்சனைகளே கிடையாது. நிறைய டைம் ட்ராவல் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கும் காலேஜுக்கும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும். தனியாக ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். பஸ் நம்பர் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ரோட் கிராஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்த போதிலும் கடவுள் என்னை ஒருபோதும் வழுவ விடாமல் பாதுகாத்து வந்தார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஓரளவுக்கு தெரிகிற சைட் கூட ரோட்லலாம் நடக்கும்போது சுத்தமாக தெரியாது. வெயிலில் என்னால் அவ்வளவும் பார்க்க முடியாது. ரோட் கிராஸ் பண்ண சொல்லி கேட்டால் நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாங்க. அப்படி நிறைய நாள் இருந்தபோது நான் நினச்சேன், நம்மளால் ஏன் தனியாக ரோட் கிராஸ் பண்ண முடியாது, ஏன் பண்ணக்கூடாது, நம்மக்கிட்ட தான் கெயின் இருக்குல்ல. ஆனால் அது மெயின் ரோடு தான். இருந்தாலும் நான் எப்படியோ சிக்னலை கேட்டு போய் ரீச் பண்ணிவிட்டு வண்டியெல்லாம் ஸ்டாப் ஆன சவுண்ட் கேட்ட உடனே ஒரு நாள் பயத்தோடையே ஏசப்பா ஏசப்பா இதை மட்டும் தான் சொன்னேன். நான் ப்ரேயர் பண்ணல. பத்திரமா டபுள் ரோட் கிராஸ் பண்ணி முடிக்க கடவுள் எனக்கு உதவி செஞ்சார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் யாரையும் கிராஸ் பண்ணி விட சொல்ல கேட்கவே இல்லை. நானே போய் கிராஸ் பண்ணிக்க கடவுள் எனக்கு உதவி செய்கிறாரு. அதே போல் பஸ் நம்பரும் இதே மாதிரி தான் இருந்தது. எனக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. கேட்டு பார்த்தாலும் ஆன்சர்ஸ் வராது. அதனால் திருப்பியும் இயேசுவே எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோனில் செல்லோ ஆப் இருக்குது. அதை டாக் பேக்கில் யூஸ் பண்ணி பஸ் எத்தனை நிமிஷத்தில் வருதுன்னு கேல்குலேட் பண்ணுவேன். சில டைம் அது ரிசல்ட் தப்பாலாம் வரும், பஸ் வரவே வராது. இருந்தாலும் நான் இயேசுவே எப்படியாவது எனக்கு பஸ் வரணும், எனக்கு நம்பர் சொல்ல ஆள் இல்லை அப்படின்ற போதெல்லாம் கடவுள் என்னை எப்போவுமே கைவிட்டதில்லை. கரெக்டாக நான் எத்தனை நிமிஷம் கேல்குலேட் பண்ணுறேனோ அந்த நிமிஷம் எனக்கு பஸ் வருது. அதனால் கடவுள் என்னை இத்தனை நாளும் ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து வராங்க. அதே போல் நான் எப்போவுமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ரொம்ப ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். சாதாரணமாக போயிட்டு வருவேன். ஆனால் எப்போல்லாம் இந்த கேம்புக்கு வரணும் திரும்பி போகும்போது ஐயோ நாள் முடிஞ்சிருச்சு, 2 நாள் முடிஞ்சிருச்சு, நான் வருத்தப்படுறேன். ஏன்னா சொந்தக்காரங்க கூட இவ்வளோ நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. இது வரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டதும் இல்லை. ஜீவ வெளிச்சம் அப்படி ஒரு குடும்பத்தை கடவுள் எனக்கு தந்திருக்காரு. நான் கர்த்தருக்கு கோடானு கோடி நன்றியை செலுத்துகிறேன். நன்றி.